ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். செருப்பு தேய்ப்பவன் புத்திசாலித்தனத்தால் பூதத்தை எப்படி கொள்கிறான் என்று பார்க்கலாமா? பூதமும் செருப்பு தேய்ப்பவனும். முன்பொரு காலத்தில் ஓர் ஊரில் செருப்பு தேய்ப்பவன் ஒருவன் இருந்தான். இங்கு யார் என்னை மதிக்கிறார்கள்? நமக்கு நல் வாய்ப்பு தலைநகரத்தில் காத்திருந்தாலும் காத்திருக்கலாம், இளவரசியை கூட நான் மணக்கலாம் என்று நினைத்தான் அவன். அறிவு நிரம்பிய அவன் கடைக்கு சென்று கட்டி எண்ணெய் வாங்கினான். அதை தன் மேஜையின் மேல் வைத்தான். 4 நாட்கள் சென்றன. அந்த வெண்ணெயை பார்த்தான் அவன். அது நிறைய ஈக்கள் இருந்தன. தான் செய்து வைத்திருந்த செருப்பு ஒன்றை எடுத்தான். அந்த வெண்ணெயில் ஓங்கி அடித்தான். நிறைய ஈக்கள் செத்தன. ஏராளமான ஈக்கள் துடித்தன. அவற்றை எண்ணினான். அவன் இறந்த ஈக்களின் எண்ணிக்கை 200ஆக இருந்தது. அடிப்பட்டவனின் எண்ணிக்கை 300ஆக இருந்தது. அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. கடை தேர்விற்கு சென்றான். அவன் வீரர்கள் அணியும் சீருடை வாங்கினான். அதை அணிந்து கொண்டு கம்பீரமாக தலைநகரத்துக்கு சென்றான். அரசவைக்குள் நுழைந்த அவன், அரசர் பெருமானே, என்னை நானே அறிமுகம் செய்து கொள்கிறேன். நான் சிறந்த வீரன். சில நாட்களுக்கு முன் நிகழ்ந்த போரில் நான் ஒருவனே 200 பேரை கொன்றேன், 300 பேரை காயப்படுத்தினேன் என்றான். அவனை மேலும் கீழும் பார்த்தான். அரசன்